இந்த மண்ணில் பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறோம். ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி அழிக்கணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த இனம் பேசக்கூடிய மொழியை முதலில் சிதைக்க வேண்டும். மாற்று மொழியை திணித்து அந்த மொழிக்கு பதிலாக மாற்று மொழியை அவர்கள் பூத்த வேண்டும், திணிக்க வேண்டும். அப்படி திணிக்கப்பட்டதுதான் அப்படி திணிக்கப்பட்டதுதான் ஹிந்தி. இங்க சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஹிந்தி படிச்சா என்ன? எனக்கு ஹிந்தி தெரியல, அதனாலதான் இப்போ பெரிய வேலைக்கு போக முடியல. எனக்கு ஹிந்தி தெரியல, என்னை ஹிந்தி படிக்க விடல. இவர்கள் என்னை ஹிந்தி படிக்க விடல, அதனாலதான் நான் போய் குஜராத்ல வேலை செய்ய முடியல. எனக்கு ஹிந்தி படிக்க விடல, அதனாலதான் நான் போய் வெளிமாநிலங்களில் வேலை செய்ய முடியல. எனக்கு ஹிந்தி தெரியல, அதனாலதான் நான் போய் வெளிநாடுகளில் வேலை செய்ய முடியல, வெளிநாட்டுக்கு போக முடியல என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு மொழி எப்படியாப்பட்டது தெரியுமா? ஒரு மொழி ஒரு மனிதனுடைய விழி போன்றது. கண் பார்வை போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அதனால மொழி உங்களுக்கு வீணா போயிடுச்சுன்னா உங்களுடைய உயிரே போனது போல. அப்படிப்பட்ட மொழி திணிப்பை தான் இந்த உலகத்தில் ரொம்ப வீரியமாக எதிர்த்த இனம் தமிழினம். அந்த தமிழினத்தின் பெருமைக்குரியவர்கள் நாம் தான். 1937 இந்தி கட்டாயமாக திணிக்கப்பட்ட போது ராஜாஜி முதலமைச்சர். இந்தியை தீவிரமாக எதிர்க்கிறார்கள் யாராரு? பெரியார், அண்ணா, கலைஞர், கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர் மொழி எதிர்ப்பு போராட்ட வரலாறு. கள்ளக்குடியில தண்டவாளத்துல மொழிக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக தலை வச்சு படுக்கிறார். சோ இப்படியெல்லாம் நம்ம மொழியை எதிர்த்திருக்கோம். சரி, எதிர்த்திருக்கோம், போராடுறோம், உயிரையே கொடுத்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமா? ஆம், மொழிக்காக முதல் உயிரை கொடுத்த நடராசன் என்கிற ஒரு வட தமிழகத்து தமிழர், ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால அவரை ரொம்ப முன்னிலைப்படுத்தாம பின்னிலைப்படுத்தினாங்க. இது ரொம்ப கேவலத்திற்குரியான விஷயம். அதற்கடுத்து நடராசனை தொடர்ந்து தாளமுத்து என்கிற ஒரு தமிழன். சாதி பெயர்கள் குறிப்பிடக்கூடாது, ஏன்னா மொழிக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு தன்மான தமிழர்கள் இவர்கள். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் வெடிக்குது, மாணவர்கள் போராட்டம் வெடிக்குது. அந்த மாணவர்கள் போராட்டத்துல ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு சேலத்து மாணவனை என்று நினைக்கிறேன், அவன் தன்னுடைய உயிரை விடுறான். சோ மொழிக்காக இரண்டாம் கட்ட போராட்டம், ஒரு வாரே நடந்திருக்குது. ஒரு ஜெனோசைடு, ஒரு இன அழிப்பு போராட்டம் மாதிரி, ஒரு ஜெனோசைடு மாதிரி ஒரு லாங்குவேஜ் வார் நடந்திருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கிறது. அப்படிலாம் எதிர்கொண்டு போராட்டங்கள் நடத்தினால்தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் சுயமரியாதையோடு வாழ்கிறோம். இதற்கு காரணம் பெரியார், நடராசன், தாளமுத்து, ராஜேந்திரன் போன்ற எண்ணற்ற தோழர்களின் பங்கு. நாம எந்த விஷயத்துக்கும் போராடாம இது இல்ல அது இல்ல, ஈஸியா சுலபமா குறை சொல்றோம், ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்றோம். இதெல்லாம் தவறான பாங்கு. இந்த மொழி போர் 1938 காலகட்டங்களில் அரசு பின்வாங்கி, ஐயோ மொழிக்காக தமிழ்நாடு ரொம்ப தீவிரமா இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு மொழி சட்டத்தை மாத்துறாங்க. அப்படி பின்வாங்குற மாதிரி வாங்கிட்டு மாத்துறாங்க. எப்படி? கட்டாய திணிப்பு இல்லாம விருப்பப்படமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்பதான் பெரியார் ரொம்ப வீரியமா மூர்மா இருக்கிறாரு. தமிழர் ஒவ்வொரு மராட்டியனும் ஒவ்வொரு கன்னடனும் தன்னுடைய மராட்டிய மொழியை கன்னட மொழியை நேசிக்கிறான். நீங்கெல்லாம் ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீரியப்பட்டு கோவப்பட்டு மொழி போராட்ட ஒரு இந்தி மொழி எதிர்ப்பு மாநாடு நடத்துறாரு பெரியார். மிகப்பெரிய கூட்டம் திரளுது. இதெல்லாம் பார்த்து ராஜாஜி கவர்மெண்ட் ஸ்தம்பிச்சு போகுது. காமராஜர் முதலமைச்சர் வர்றாரு, எல்லாமே அப்படியே மாறுது. தமிழ் மொழி அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட மொழி வரலாற்றை, மொழி போர் அப்படிங்கிற வரலாற்றை நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கோம். அதை நாம் மறக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்திய தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்தி அன்னைக்கே நம்மலாம் கண்டுக்கிறாம இருந்துட்டு இன்னைக்கு நான் ஏக்குமே தோழியே ஹெச்சாக ஓ கணக்காயா அப்படின்னு ஹிந்தியில நான் பேசியிருந்தேன்னா ஈஸியா நம்மை சங்கிகளாக்கி விட்டு கொண்டிருப்பார்கள். நரேந்திர மோடி ஈஸியா நம்மளை மடைமாற்றி ஈஸியா வாக்குகளை சேகரிச்சு கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு வாழ வச்சது போல நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிருப்பாரு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, வடநாட்டு சங்கிகளுக்கு இடம் கொடுக்காம, மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காம நம்ம தனிச்சு நிக்கிறோம்னா நம்முடைய மொழி, அவர்களுடைய மொழி நமக்கு புரியாதது ஒரு காரணம். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூடி பேச்சுவார்த்தை எல்லாம், மூடி பேசும் மொழி எல்லாம் ஒரு கிறுக்கு பிடிக்க வைக்கிறது. புல் ஏமாற்று, புல் பொய்.
எங்க இவர்கள் 10 காலம் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கலாமா? ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணுமே செய்யல. அதுதான் உண்மை. படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள் மோடிக்கு வாக்கு செலுத்தவே மாட்டார்கள். பிஜேபிக்கோ, பிஜேபி கூட்டணி சார்ந்த கட்சிக்கோ, சாதியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிக்கோ வாக்கு செலுத்த மாட்டார்கள். படித்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெண்கள், குடும்பத்து கஷ்டப்படும் பெண்கள் தெளிவா இருக்காங்க. இடையில் இருக்கிற இந்த கோமாளிகள், சங்கிகள், பூசாரிகள், காவி உடை உடுத்திக் கொண்டு நம்மலாம் இந்து, நம்மலாம் சந்து, நம்மலாம் பொந்துன்னு சொல்றாங்கல்ல. நானும் இந்து தான். ஆனா அதுல ஒரு முறை இருக்கு. வரலாற்றுப்படி பார்த்தா நம்ம இந்துவே கிடையாது. ஸோ இதில் பேசினா பேசிட்டே போகலாம். ஆக நாம் மொழி இந்தி திணிப்பை ஏன் எதிர்த்தோம் என்றால் அது நம்முடைய சுயமரியாதை, எதிர்கால சந்ததிகளுக்கான வழி பாதை. அதனாலதான் நம்ம இந்தியை எதிர்த்தோம். ஆக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழரின் பங்கு அளப்பரியது. மொழிக்காக உயிர் கொடுத்த தமிழன் என்கிற உலகின் முதல் இடம் பெற்றார் நடராசன். அதுக்கு பிறகு தாளமுத்து, அதுக்கு பிறகு ராஜேந்திரன். இன்னும் நீண்ட நெடிய வரலாறை உள்ளடக்கியது இந்த மொழி போராட்டம். ஆக மொழியை நாம் விழியாக கருதி இந்த வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் புகழ். நம்முடைய எம்பிஆர் மீடியா யூடியூப் சேனல்ல நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜை சோனியா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் எதுனா தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய என்னை இன்னும் வீரியப்படுத்தும், ஆக்ரோஷப்படுத்தும். பல்வேறு சமூக பிரச்சனைகளையும் மக்களுக்காக மக்களோடு எம்பிஆர் மீடியா. நன்றி, வணக்கம்.